ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி அடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக முருங்கீரை பொரிக்கலான்ட்டு மாடிக்கு போனாங்க. அந்த பறவைகளோட சத்தம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. காலையிலேயே இந்த சவுண்டை கேட்டுட்டு ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த நாளே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தாங்க அந்த சவுண்டை வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரி வாங்க, நம்ம அடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேங்க. 1 கப்பு ராகி மாவுனா 1/4 கப்பு அரிசி மாவு, அது கூடவே 3/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி, 1 கப் அளவுக்கு முருங்கீரை எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து வதக்கிட்டு தாங்க அடை தட்ட போகிறோம். எல்லோரும் வந்து அப்படியே பச்சையாக போட்டுட்டு சுடுதண்ணியில் போட்டு பிசைஞ்சு தட்டுவாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த முருங்கீரையோட கசப்பு தன்மையெல்லாம் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த கசப்பு தன்மையே இருக்காது. அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ் வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப கடிப்படுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகா, அதோட கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைசியாக முருங்கைக்கீரை போட்டுக்கலாங்க. முருங்கைக்கீரை வந்து சும்மா 2 பெரட்டினிங்கன்னா போதும். ரொம்ப வதக்குனிங்கன்னா கச்சி போயிடும். முருங்கீரை எப்போவுமே டக்குன்னு வெந்துருங்க. சும்மா 2 திருப்பினிங்கனாலே அது வதங்கி வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதிலையே. அவ்வளோதாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ராகி மாவு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, அது 2யுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நல்லா இப்படி கலந்து விட்டுட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த அடை வந்து காஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஆறிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். ராகி அடைனாலே உங்களுக்கு தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நார்மலாக தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை தழை, சோம்பு, உப்பு, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சி தாளிச்சிக்கிட்டேங்க. காரத்துக்கு மட்டும் பச்சை மிளகா போட மறந்துட்டு அதுக்கப்புறமா போட்டு அரைச்சிருக்கேங்க. நீங்கள் கரெக்டாக மறக்காமல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடை தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு வந்து நல்லா ஆறி வந்துடணுங்க. ஆறி வந்ததுக்கப்புறம் இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா பிடிக்கணும். அப்படி உதுத்து விட்டிங்கன்னா உதுந்துடணுங்க. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் அடை. நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இது வந்து தண்ணி இவ்வளோ தான் தெளிக்கணும், அவ்வளோ தான் தெளிக்கணும்னு இல்லை. நம்மளுக்கு கைக்கு பிசையும் போதே தெரியும். ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தோசைக்கல்ல டைரெக்டாகவே தட்டிடுறேங்க. உங்களுக்கு அப்படி தட்ட வரலைன்னா நீங்கள் ஒரு வாழையில இல்லை ஒரு தட்டில் தட்டிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டுக்கோங்க. தட்டில் தட்டினீங்கன்னா வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஈர துணி வச்சு அதில் தட்டிட்டு கூட தோசைக்கல்ல போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து டைரெக்டாகவே தோசைக்கல்ல தட்டிடுறேங்க. கொஞ்சம் கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டிங்கன்னா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தட்டிட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேகும். இல்லைன்னா கருகுன மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாது. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, திருப்பி மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சால் மட்டும் அடை வந்து ரொம்ப ஹார்டாக வருது அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.